நம்ம எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நீங்க பார்த்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி நான் வந்து வீடியோவா போட்டிருந்தேன். சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிக் பண்ணி அவங்கள வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சோ அதுல ரொம்பவும் நம்ம மாவட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அந்த விஷயத்துக்காக பதிவுகள் போறது, போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு வகையில வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் மதிச்சு அவங்க மனசுல இருந்து இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த வாரம் நாம பார்க்கக்கூடிய எந்த நபர் பத்தி பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்பவும் ஃபிட்டான ஒரு மனிதர். ஏன்னா நான் எதுக்கு சின்ன சின்ன டவுட்டுங்க எது இருந்தாலும் அந்த மனுஷன் போய் கேட்கலாம். இவர்கிட்ட விளையாட்டை பத்தி பேசலாம், அரசியலை பத்தி பேசலாம், நம்ம ஊரை பத்தி பேசலாம். ஏன் நிறைய விஷயங்களை பத்தி அவருக்கு நிறைய தெரிஞ்சுக்கும். உள்ள அரசியல இருந்து உலக அரசியல் வரையுமே ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் இவர் பேர் வந்து தேவராஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவரை பத்தி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலரா வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவார். சோ அதை வந்து உங்ககிட்ட கடத்தலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். சோ நான் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். முதல் சீரிஸ் அப்படியே அடுத்தடுத்து நிறைய சமூக ஆர்வலர்கள் நம்ம சந்திக்கலாம் இருக்கிறோம். சோ இன்னைக்கு வந்து ஒரு சந்திச்சுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய பதிவுகள் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவர் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காருல. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் வேற ஏதோ பெரிய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்கள் நிறைய கேட்டாலும் நீங்களும் பதில் சொல்லுங்க. ஆனா எனக்கு வந்து தேவையானதுன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்டம், அதாவது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் இப்படி 4 தொகுதிகள் இருக்கு. இந்த 4 தொகுதியை பேஸ் பண்ணி எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது இது மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதத்திலே வர வேண்டியிருக்கு. அதாவது நிர்வாக ரீதியானது, கட்டமைப்பு ரீதியான சில மாற்றங்கள் தேவை, நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் தேவை. இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் சுற்றுச்சூழல் ரீதியான சில மாற்றங்களும் தேவை. சில இடங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்கு, சில இடங்கள் வந்து பராமரிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ பண்ணுறது தான் வந்து சரியான விஷயமா இருக்கும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோ கேட்டீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயங்களா இப்போ திருப்பத்தூர், இப்போ நம்ம மாவட்டத்துடைய தலைநகரம், புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இப்போ இந்த மாவட்டத்துடைய ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதாவது ஒரு ஒரு அருமையான வந்து ஒரு தொடர்வண்டி இணைப்பு, ஜோலார்பேட்டை மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஷன் இருக்குது, வாணியம்பாடி, ஆம்பூர்னு 2 தொழில் நகரங்கள். திருப்பத்தூருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு காலத்தில் சந்தன மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த நகரம் தான். அது போக ஏலகிரின்ற ஒரு மலைவாச ஸ்தலம் சொல்லுவாங்க, ஏலகிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். ஆனால் இந்த மாவட்டம் அதோட பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கான வளர்ச்சியை கொண்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. ஏன்னா இன்னமும் பல ஆயிரம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர் போகிறதாகட்டும், இல்லை சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளாகட்டும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சரி, என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான சில விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சின்ன விஷயங்களும் இருக்குது, பெரிய விஷயங்களும் இருக்குது, எல்லாத்தையுமே பேசிக்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இரவு நேரத்தில் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. அங்கே வந்து பேருந்துகள் உள்ளே போகாது, வெளியே தான் நிற்கும். அந்த வெளியே எவ்வளோ நேரம்னாலும் நம்ம நின்றுட்டே தான் இருக்கணும், பேருந்து வரவில்லை. அது மட்டும் கிடையாது, அங்கே போதுமான வெளிச்சமோ இல்லை வேறு எந்த வசதிகளும் இருக்காது. ஒரு ஆணான நம்மளாலேயே அங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேருந்து வரலைன்னா அங்கே சர்வை பண்ணுறது கஷ்டம், அப்படியே நம்மளே சோர்ந்து போயிடும். பெண்கள் அங்கே நிற்கிறத வந்து யோசிக்க கூட முடியாது. நிறைய வந்து நானே பல முறை பார்த்துருக்கிறேன். அந்த இருட்டில் அந்த இதில் பெண்கள் வந்து ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழலில் தான் அங்கே இன்னமும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா, ஏன் இன்னும் யாரும் பண்ணலை இல்லை சொல்லலைன்னு எனக்கு தெரியல. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இரவு நேரத்தில், ஏன்னா பல 100 பயணிகள் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க திருப்பத்தூர் வழியாக, வாணியம்பாடி அல்லது ஆம்பூரில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த வசதிகள் கூட வந்து, ஏன்னா இப்போ வாணியம்பாடி வந்து பைபாஸ் ஆயிடுச்சு, அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட்டு கூட திருப்பத்தூரில் சுத்தமாகவே கிடையாது. ஒரு மாவட்ட தலைநகரம் 100 பேருந்துகள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல இரவு நேரத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படியே பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட 100 ஹெக்டேருக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஏரி. பெரும்பாலும் தண்ணீர் வந்து அந்த ஏரியில் வத்தாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியை சீரமைக்கணும், அதில் வந்து இறைச்சி கழிவுகள் மற்ற எல்லா விதமான கழிவுகளும் அங்கே கொட்டுறாங்க, அந்த ஏரியை வந்து மொத்தமாக வந்து நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சம்பந்த போராட்டங்கள் நடக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல தம்பி எம்எல்ஏ தலைமையில் ஏதோ ஒரு பூஜை மாதிரி ஏதோ போட்டதாக கூட ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் கூட வந்தது. 20 கோடிக்கு மேலே 21 கோடியோ 23 கோடியோ ஏதோ ஒதுக்கியிருக்காங்க பெரிய மேம்பாட்டுகள். ஆனால் அது எல்லாமே அறிவிப்போட நின்று போச்சு. எந்த விதமான நிதி ஒதுக்கினதாகவும் தகவல் இல்லை.
எந்த விதமான பணிகளும் அங்கே நடைபெறல. அந்த ஏரி இன்னும் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே தான் இருக்கு. அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு 2-3 ஐடியா இருக்கு. முதல்ல வந்து இப்போ வேலூர் பக்கம் போறவங்க பார்த்துப்பாங்க, சதுப்பேரி ஏரியை ஒரு 19 கோடியில அங்க புனரமைச்சிருக்காங்க. படகு இல்லமும் அங்க ஏற்படுத்தி அது நடைபாதைக்கு தேவையான இடங்களும் ஏற்படுத்தி குழந்தைகள் விளையாடுற இடத்துலையும் ஏற்படுத்தி ரொம்ப அருமையா இருக்கு. விடுமுறை நாட்கள்லையும் பண்டிகை காலத்துலையும் அங்க வந்து நிற்க முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த அளவுக்கு வருமானமும் வருது. இது அந்த ஏரியை மேம்படுத்துறதுனால மக்களுக்கு வந்து போக்கிடங்கள் குறைவு. வேலூர் அல்லது திருப்பத்தூர் மாதிரி, திருப்பத்தூர் ஒரு பெரிய நகரம், அங்க போக்கிடம் குறைவு. ஸோ அது மாதிரியான ஒரு இதுவை பண்ணால் மக்களுக்கு அது ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறும். அதே நேரத்தில் அந்த ஏக்கர்னால அந்த ஏரியினால பல 100 ஏக்கர்கள் விவசாயமும் நடந்துட்டு இருந்த ஒரு ஏரி தான். அதை நம்பி பல 100 விவசாயிகள் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதோடைய தண்ணியை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இப்போ அது பயன்படாத ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ குடிநீர் வளத்தையும் மேம்படுத்தலாம், அதே நேரத்தில் சுற்றுலா நோக்கத்திலையும் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரோட இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக். நம்ம ஓட்டுநராக இருக்கிறதுனால நமக்கு தெரியும். அது போக வந்து திருப்பத்தூர் நகரத்துக்குள்ள வந்து இந்த டைம்குள்ள தான் லாரிங்க போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாணியம்பாடி வழிவாசிலேயே இங்கே நிறுத்திடுவாங்க, செட்டிமூர் கூட்டு. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ரிங் ரோட் அமைக்கிறோம் அப்படின்றது வெகுநாளையான ஒரு வேற ஆப்ஷனும் இல்லை. சொல்லப்போனால் அமைச்சுதான் ஆகணும். இப்போ சமயமாக அதுக்கு கூட ஒரு பூஜை போட்டாங்க 2 இடத்துல. அதாவது வந்து இந்த பக்கம் பாய்ச்சல் பக்கம் இருந்து ஒரு இதுவும், அதே மாதிரி ஆதியூரில் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட பணிக்கு ஒரு பூஜை போட்டாங்க, 2ஆம் கட்ட பணிக்கு ஒரு பூஜை போட்டாங்க. அது பூஜையோடு தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன். எதுவும் பணிகள் நடக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இந்த ரிங் ரோட் பணிகளை மிக நிச்சயமாக இந்த பொறுப்பேற்ற அரசு வந்து துரிதப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா இன்னும் வளரக்கூடிய இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திருப்பத்தூரோட வளர்ச்சி நம்மளால யோசிக்க முடியாது. அப்போ வந்து மிக நிச்சயமா இந்த டிராஃபிக்கை அந்த நகரத்தால ஹேண்டில் பண்ணவே ரொம்ப இதுவா இருக்கு. அது பண்ணவே முடியாது. இதை நிச்சயமா செய்தே ஆகணும் திருப்பத்தூரை பொறுத்தவரைக்கும்.